பிக்ஷைன்னா சாநித்தியத்தோட கூடினது. நல்ல காரியத்துக்காக நல்லது செய்கிறவாளுக்காக கேட்கப்படுற யாச்சகம். பிச்சைன்னா வறுமை, கதி அற்றது, தன்மானத்தை இழந்து அடுத்தவாகிட்டெல்லாம் யாசிக்கிறது. இது பூர்வ ஜென்ம பாப கர்மா. இன்னொன்று கௌரவ பிச்சை, பெற்றோர்களுக்கு குழந்தைகள் போடுற பிச்சை. வெளிநாட்டில் இருக்கா, டாலரா அனுப்புறா, இவாளும் சந்தோஷமா வாங்கிக்கிறா. உள்ள பக்கத்தில் இல்லைங்கிற குறைய டாலர் மறைச்சுடுறது. பேரண்ட்ஸை பார்த்துக்கணுங்கிற பொறுப்பை டாலர் காம்பன்சேட் பண்ணிடுறது. வாங்கிக்கிறவாளுக்கும் தெரியல, கொடுக்கிறவாளுக்கும் தெரியல. இது கௌரவ பிச்சைன்னு. போஜனத்துக்காக எடுக்கிற பிச்சை போன ஜென்ம கர்மானா, டாலரா அனுப்பி பொறுப்பை தட்டி கழிக்கிற பிச்சை அடுத்த ஜென்மாக்காக பிள்ளைகள்லாம் சேர்த்துக்கிற கர்மா. பணமா தர்மமானு கேட்டா பணம் ஜெயிச்சுடும். பெத்தவாளியே கெஸ்டா பாவிச்சுருவா. மனசு ஒரு குரங்கு மாதிரி தாவிண்டே இருக்கும். 10 ரூபா கிடைச்சா 100 தேடும், 100 கிடைச்சா 500 தேடும், அப்புறம் 1000 10,000ன்னு தேடிண்டே இருக்கும். கரன்சியை நாமே அடிச்சா என்ன அப்படின்னு கூட தோணும். ஆசைங்கிற மாயை ஆட்டி வைக்கிறா. அப்போ ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா? ஆசையே இல்லாம இருன்னு இந்து மதம் சொல்லல. கிடைச்சதா பதில்? ஆசைகள் இல்லைன்னா குற்றங்கள் இருக்குமோ? குற்றங்கள் இல்லைன்னா அனுபவம் இருக்குமோ? அனுபவமே இல்லைன்னா பொய் எது நிஜம் எதுன்னு தெரியுமோ? ஆசை இருக்கணும், அதோட வாலை அப்பப்போ நறுக்கியும் வைக்கணும். ஆசை இல்லைன்னா பிடிப்பு இருக்காது, பிடிப்பு இல்லைன்னா பற்றுதல் இருக்காது. எல்லாமே ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்க்டு. ஆசை தான் சாலை போட்டு கொடுத்துருக்கே, காசை தேடி ஓடிண்டே இருன்னு. ஓடுற ஓட்டத்தில் லகான விட்டுடுறா. லகான் ஆசை கைக்கு போயிடுறது. அது தான் இஷ்டத்துக்கு இழுத்துன்னு போயிடுறது. ஒரு நாளைக்கு கீழே தள்ளிடுறது, அடிபடுறது. அப்போ தேடுறது மனசு தர்மத்தையும் இறைவனையும். அதுக்குள்ள ஏறிடுறது பேங்க்ல பணக்கணக்கோட பாப்ப கணக்கும். ஆசையே படக்கூடாதுன்னா இவரை மாதிரி காவியை கட்டிண்டு மரத்தில் தான் இருக்கணும். படிப்பு எதை சொல்லிக் கொடுக்கறது? பொய் பேச சொல்லிக் கொடுக்கறது. வக்கீலுக்கு படிச்சா இன்னும் சரளமா வரும் பொய். புரிஞ்சுதோ? என்னடா பாயிண்ட் நம்மளை நோக்கி வருது? கருப்பு கோட்டு தான் பாயிண்ட் பிடிக்கும்னு நினைக்காதீங்க, காவியும் பிடிக்கும் தர்மங்கிற பாயிண்ட. பொய்ங்கிற பாப்பத்துக்கிட்ட போகாம தடுக்கிற கடிவாளம் தான் இந்து மதம். செவில்ல அரையிற மாதிரி இருக்கு. இந்து மதம்னா ஏதோ சன்னியாசிகளோட பாரடைஸ்ன்னு நினைச்சு நடுறா. இது தர்ம பாதை. இதுல நடந்தா பயணம் சௌக்கியமா இருக்கும்னு கைடன்ஸ் கொடுக்கறது தான் எங்க வேலை. தர்ம பாதைக்கு இவ சப்போர்ட்டா இருக்காளாமா. சப்போர்ட்னா டெம்பரவரி, கைடன்ஸ்னா கடைசி வரைக்கும் தொடர்ந்து வரும். இதுக்காகவே தினமும் வரணும். ஓய், இளைஞர்களை கேட்டா ஷேக்ஸ்பியரை தெரியும், ஜேம்ஸ் பாண்டை தெரியும், ராமகிருஷ்ணரோட உபதேசங்கள் தெரியாதும்பா. ராமகிருஷ்ணரை தெரியவே தெரியாதும்பா. 100% ட்ரூத். பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கல. இந்து மதத்துக்கு புஸ்தகம் இல்லை. நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்து மதம் இடம் பெறல. மதத்தை பற்றின அவேர்னஸ் சின்ன வயசுலயே வரணும்.
சைவ திருமுறை, 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் பாடின காலத்துக்கு முந்தையே நம்ம மதம் இருந்திருக்கு. ஆழ்வார்கள் பாடுறதுக்கு முந்தையே வைஷ்ணவம் இருந்திருக்கு. நாயன்மார்கள் பாடுறதுக்கு முந்தையே சைவம் இருந்திருக்கு. புட்டில் அரைஞ்ச மாதிரி புட்டு புட்டு வைக்கிறார். இது எல்லாத்துக்கும் முந்தினதா நம்ம வேதம் இருந்திருக்கு. தேவாரம் திவ்ய பிரபந்தம் பாடினவாள்லாம் வேதத்தோட பெருமையை பேசுறா. வேத ஒலி, வேத புகைன்னு வேதத்தோட பாட்ச எல்லா இடத்துலையும் ஓங்கி இருக்குன்னு புகழறா. இந்து மதம்னா தத்துவம். தத்துவம்னு பார்த்தா ஒண்ணுதான், மூர்த்திகள் தான் வேற வேற. வேதம் நதி மாதிரி, மூர்த்திகள் எல்லாம் நதிக்கு துறை மாதிரி. துறை இருந்தா படிகள் இருக்கும், படியில இறங்கினா தான் நதியை தொட முடியும். நம்ம மதத்துக்கு பொதுவான ஜீவனாடி வேதம், பொதுவான சுவாமி பிரம்மம். சம்பிரதாயம் சித்தாந்தம் எல்லாத்துக்குமே மூல வேர் வேதம் தான். ஆராய்ஞ்சு பார்த்தா அத்தனை மதங்களுக்குமே ஆதார ஸ்ருதி வேதம். எந்த தேசத்துக்கும் இல்லாத பொக்கிஷம் வேதம். அதை ரட்சிக்கணும். எல்லா கிரகத்திலையும் வேதம் ஒலிக்கணும். நீங்கள்லாம் ஒலிக்க வைக்கணும். கத்துக்க போறேன் வேதம். ஓய், ம், வேதங்கிறது தர்மம், ம், வக்கீல் தொழில் சாமர்த்தியம். வேத பாடசாலை பெருகணும். வீட்டுக்கு ஒரு குழந்தைன்னு வேதத்துக்கு வரணும். மனசா வாச்சா கர்மான்னு சொல்லுவா. என்ன முடியறதோ அதை வேதத்துக்கு கொடுக்கணும். கூசாம எல்லார்கிட்டையும் கையேந்தலாம். லோகக்ஷேமத்துக்காக கேட்குற போது பிச்சைங்கிறது பிக்ஷையா சாநித்தியம் அடையிறது. காமகோட்டினா ஸ்ரீசக்கரம்னு பொருள். காமகோட்டி நிலையான்னா ஸ்ரீசக்கரமுடைய அம்பாள். ஆனந்தம்னு பொருள் வேதத்துல நிறைஞ்சு இருக்கு. வேதம் போஷிக்கப்பட்டா ஆனந்தம் தானே பிரகாசிக்கும். பல தலைமுறை க்ஷேமமா இருக்கும்.